ஓகே. தமிழ்நாட்டுல ஒரு வழியா தேர்தலுக்கான தேதி அப்படிங்கிறத அறிவிச்சுட்டாங்க. இந்த தேர்தல் தேதி அறிவிச்சதுனால, இனிமேட்டு விஜய் படம் தேர்தல் முடியிற வரைக்கும் வராது. ஏன் சபரி நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஆமா இது எப்ப நல்லா போகாம இருந்துச்சு, எப்பவுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துச்சோ, அப்ப இருந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து தேர்தல் நடந்து, தேர்தல் முடிஞ்சு, ஓட்டு எண்ணி முதலமைச்சர அறிவிச்ச வாட்டி, இந்த லாங் ப்ராசஸ் வரைக்குமே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கும். அது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவங்களுடைய சிலை எங்க இருந்தாலும் சரி மூடி வச்சிருவாங்க. நாளை காலையில நீங்க எங்கேயோ போய் பாருங்க. உங்க ஊர்ல எங்கேயாச்சும் ஒரு அண்ணாதுரை அவர்களுடைய சிலை இருந்தாலும் சரி, கருணாநிதியோட சிலை இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களோட சிலையா இருந்தாலும் சரி, எம்ஜிஆரோட சிலை இருந்தாலும் சரி, எல்லா சிலையும் சாக்கு போட்டு சுத்தி வச்சிருப்பாங்க. எதுக்கோசரம்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்குள்ளடி என்னென்ன வரும்? இவங்க மூஞ்ச பார்த்துட்டு போயிட்டு ஓட்டு போடும்போது யாரும் குழப்பம் அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தானா சபைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் அவங்க கட்சி கொடி கம்பம் இருக்குதோ, அதெல்லாம் கழட்டி ஒரு பக்கமா வச்சிரும்பாங்க. யாரு? தேர்தல் ஆணையம். இவங்க எடுத்து வச்சு தான் ஆகணும். அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அடுத்தபடியா எந்தெந்த ஸ்கூலு, காலேஜு, பாலம், ஆஃபீஸு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்க ஃபோட்டோ இருக்குதோ, அவிங்க ஃபோட்டோலாம் கழட்டி வச்சுருவாங்க. அப்புறமேட்டு எங்கெங்கலாம் அவங்க கல்வெட்டுல அவங்க பேர் இருக்குதோ, அந்த பேர்லாம் ஒரு பேப்பர் போட்டு ஒட்டிருவாங்க. அத பார்த்து கூட யாரும் குழப்பம் அடையக்கூடாது. ஏன்னா, பள்ளி, கல்லூரிகள்ல தான் வாக்குச்சாவடி அப்படிங்கிறதே வரப்போகுது. அந்த வாக்குச்சாவடிக்கு வரப்போறவங்க வந்து, ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையோட, ஒரு தெளிவான சிந்தனையோட வந்து வாக்கு செலுத்தணுங்கிற அந்த உயரிய காரணத்துக்கோசரம், அந்த இடத்துல அவிங்க பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி மூடி வச்சுருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அரசியல் கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய படம் வெளிய வரத்துக்கு எந்த விதத்துல வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே கிடையாது. இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடந்து 4ஆம் மாசம் 23ஆம் தேதி எலக்ஷனு. 5ஆம் மாசம் ஓட்டு எண்ணி சொல்றாங்க. 6ஆம் மாசம் முதலமைச்சரா ஒருத்தர் பதவி எடுத்துக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில விஜய் படம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஜூன் மாசத்துல வேணா விஜய் படம் வரலாம். சப்போஸ் அப்பயும் திமுக ஆட்சி வந்துருச்சு, திமுக வந்துட்டாங்க அப்படின்னா, படம் உடனடியா வெளியில வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க முதலமைச்சரா பதவி எடுத்துக்கிட்ட உடனே, ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, "ஐயா அப்ப அந்த விஜய் படம் வெளியில வரதுக்கு ஏதோ உதவி பண்ணலாம்னு" சொல்லிட்டு, அவரால என்ன சிறப்பா செய்ய முடியுமோ, சிறப்பா செஞ்சு உதவி பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ, விஜய் அவர்களினுடைய படம் வரதுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் ஆகலாம்.